விவாதங்கள், தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? நயன்தாரா திருமணம் வியாபாரமா அது திருமணமா? அது ஒரு விவாதம். ரொம்ப ஒருத்தர் என்ன கேள்வி கேட்கிறான், அந்த திருமணத்தை பத்தி என்ன நினைக்க? ஏய் வேற ஏதாவது கேளப்பா. சொல்லிவிட்டேன், திருநெல்வேலியில அவன் கேட்கிறான். அவனுக்கு பேசுறதுக்கு செய்தி கிடையாது. அதாவது எதையோ வச்சு பேசி 20 நாள்ல 18 கொலை விழுந்திருக்குன்னு தொலைக்காட்சி முதன்மை செய்தி ஏடுகள்லாம் சொல்லுது, தொலைக்காட்சி பூரா சொல்லுது. அதை நான் திருப்பி பதிவு பண்றேன். 20 நாள்ல 18 கொலை விழுந்திருக்கு, என்ன சட்டம் ஒழுங்குன்னு. உடனே கமிஷனர் வந்து, காவல்துறை ஆணையர் வந்து அவர் சொல்றாரு, அதுல புள்ளி வரம் தப்பு, 18 கிடையாது அப்படிங்கிற. ஏப்பா ஒத்த கொலைனாலும் கொலைப்பாது என்னப்பா உங்களோட பெரிய இம்சையா இருக்கு. பட்ட பகல வெட்டுறான். கஞ்சா 1,20,000 கிலோ எடுத்திருக்கான் ஒரு ஆண். இந்த இதுல மட்டும் கஞ்சா. ஏன்னா இதெல்லாம் திராவிட மாடல்கள்ல வருது. இதெல்லாம் தம்பி தனிஷ் அவர் நடிகராகிறதுக்கு அவங்க அப்பா கஸ்தூரி ராஜாவும் அவருடைய அண்ணன் செல்வராகவும் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தை தக்க வைப்பதற்கு கடுமையான உழைப்பு, தன் திறனை மேம்படுத்தி கொண்டு வந்த விதம், அந்த இடத்திற்கு வர அவன் கொடுத்திருக்க விலை இருக்குல்ல, வலி இருக்குல்ல, அவன் சுமந்து வந்த வலி, ஏச்சு, பேச்சு, அவமானம், அதை ஒரு தடவை நீ திரும்பி பார்த்தீங்கன்னா யாரு மேலேயும் உனக்கு பொறாமை வராது, வெற்றி அடைந்தவன் மேல. அவ்வளவு உழைப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் என் உடன் பிறந்தார்களை வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, கடுமையான உழைப்பு. அதை தவிர வழி கிடையாது. என்னுடைய தம்பி விஜய் அவர்கள் வருவதற்கு எங்களுடைய அப்பா எஸ்சி பெரிய காரணம், உதவி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தமிழ் திரையுலகின் உயர்ந்த நட்சத்திரமாக, சூப்பர் ஸ்டாராக அவர் இருக்கிறார் என்றால் அவருடைய உழைப்பு தான். காலைகளோட நான் எங்க அப்பா பாரதிராஜா அவன் நடைபயிற்சி பேசும்போது, எங்க அப்பா விட அடுத்த வீடு தம்பி விஜய் வீடு, அந்த வீட்டை கிடக்கும்போது என்ன மாடா ஆடுறான் அந்த பையங்கிற. அப்படி எங்க அப்பா அவர் அளவுக்கு இன்னைக்கு நடன அசைவுகளை வெளிக்கொண்டு வந்து ஈர்க்கிற அளவுக்கு ஆடுறதுக்கு இந்தியாவிலே நடிகன் கிடையாது. காரணம் அவருடைய உழைப்பு. எளிதில் புகழ் வராது என் உடன் பிறந்தார்களே, அப்படிலாம் தொட்டு விட முடியாது. எம்ஜிஆர் அவர்கள், அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது, அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு வலிக்கும். 45வது வயதுல தான் அவர் கதாநாயகனாவே ஆகிறார். அதற்கு முன்னாடி ஆழ்ந்த அடர்த்தியான வறுமை. நாடகத்தில் அவர் நடித்துக் கொண்டிருக்கும் போது பாடத்தை படிக்க போய் நடிக்க போனால் மதிய உணவு கிடைக்கும். ஆனால் மற்றவர்கள்லாம் அந்த ஒருவேளை உணவுக்காக அவர்கள் பாடம் படிக்க அந்த நாடகத்தை நடித்து பார்க்க நடிக்க போய் விடுகிற போது தன் வயிற்று பசியை பொருட்படுத்தாத அவர் சிலம்பு கற்றுக்கொள்ள சென்று விடுவார். அந்த வயதில் யோசிச்சு பார்க்கணும். பசியோட பட்டினி கிடந்த அந்த சிலம்பு கலையை கற்றுக்கொண்டதால் தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவரை வாத்தியார் என்று அழைத்தார்கள் என்றால், இன்னைக்கும் நீங்க அவருடைய சண்டை காட்சியில பாருங்க, பிரமாதமா விளையாடுவார். ஏன்னா எனக்கு சிலம்பு தெரியுங்கிறதுனால சொல்றேன். அதோட சண்டையில வந்து நீங்க அவரை மாதிரி சண்டை காட்சிகள், நாங்கள்லாம் வந்து புரூஸ்லி சண்டையை போட்டு பார்ப்போம் ரெஃபரன்ஸ், அப்புறம் ஜாக்கிசான், அப்புறம் ஜெட்லிலாம் இப்போ. ஆனால் எம்ஜிஆர் அவருடைய சண்டை எது தடை எது அடி, எப்படி தவிர்க்கணும் எப்படி அடிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் சண்டை செய்யறதுக்கு இன்னைக்கு எந்த நடிகரும் இல்லை. இன்னைக்கு ஒரே அடியில் விழணும். அப்படிலாம் ஒரே அடியில் ஒருத்தர் தூக்கி அங்கே போய் விழுகிற மாதிரிலாம் அடிக்க முடியாது. அது உண்மையிலே சண்டை தெரிஞ்சவனும் ஒத்துக்க மாட்டான். அந்த சண்டை காட்சி வரும்போது ஒன்று வெளியில் போயிடுவான், இல்லை தலை குனிஞ்சுக்கிடுவான். அது ஆனால் அவருடைய படத்தை நீங்கள் போட்டு பாருங்க, அந்த கடுமையான உழைப்பை கொட்டியதால் தான் மங்காத புகழ் பெற்று இன்று வரை தமிழக மக்களின் மனதில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜூனியர் என்டிஆர் போல தம்பி ஜூனியர் எம்ஜிஆர், அப்படிதான் நம்ம பார்ப்பாங்க மக்கள். ஜூனியர் என்டிஆர் வந்ததற்கு அவங்களுடைய தாத்தா, அவங்க அப்பா பாலகிருஷ்ணன், அவங்கெல்லாம் இருந்திருக்கலாம். அவங்க சித்தப்பா பாலகிருஷ்ணா பெரிய நடிகர், அவங்க அப்பாவே பெரிய நடிகராக இருந்தார். அரசியல் பின்புலம் இதே மாதிரி. ஆனால் அதற்கு பிறகு தன் உடலை வருத்தி, உடல் எடையை குறைச்சி, தன் ஆற்றலை பெருக்கி கொண்டு இன்னைக்கு ஜூனியர் என்டிஆர்னு ஒருத்தர் தெலுங்கு திரையுலகில் அசைக்க முடியாத இடத்தில் இருக்கிறார்னா அவருடைய உழைப்பு தான். என்னுடைய தம்பி ஜூனியர் எம்ஜிஆருக்கு சொல்லுவேன், நீ உங்க தாத்தா பேரை காப்பாற்ற வேண்டாம், கெடுத்துறத. அவர் சம்பாரிச்சு வச்சிருக்க பேர் இருக்குல்ல, இன்னாரு பேரன் பரவாயில்லைன்னு,
அதுக்கு உன்னுடைய ஆற்றலை செதுக்கி கொண்டு திறனை வளர்த்து கொண்டு மென்மேலும் மென்மேலும் வளர்ந்து வரணும். அதுக்கு எப்பவும் இந்த அன்னைங்களுடைய வாழ்த்துக்களும் அன்பும் உனக்கு எப்பவும் துணை இருக்கும். அது நீ அந்த ஆர்வமும் அந்த ஈடுபாடும் உங்களுக்கு இருக்குது. அதை வைத்து நீங்கள் வென்று வர வேண்டும். இதில் அந்த வெள்ளந்தி அதுவும் அழகுதான். அந்த பாடல் காட்சியை பதிவு செய்த விதத்தில் ஒளிப்பதிவின் திறன் மேம்படுது. ரொம்ப சிறப்பாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். படத்தொகுப்பாளர் அற்புதமாக தொகுத்திருக்கிறார். கலை இயக்குனரும் சிறப்புற கை கொடுத்து பணியாற்றிருக்கிறார். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் தம்பி ஜி பிராஸ் அவர்கள், அவருடைய துணைவியார் அவர்கள் இணைந்து பாடிய அந்த பாடல், என்னுடைய அன்பு தம்பி ஜெய் அவர்கள் பாடிய பாடல் வந்தாலே தேரோட்டமா, அந்த பாட்டு ரொம்ப நல்ல மெல்லிசையாக பாடல்களை வழங்கியிருக்கிறார். என் அன்பு தம்பி ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். படத்தின் நாயகன் நான் அந்த வழியே போகிறபோது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பதாகை இருக்கும். அப்போ பார்த்துட்டு போய் கீழே என்னுடைய தம்பி இயக்குனர் கீரா அவர்கள் பேர் போட்டிருந்தது. கீரா அவர்கள் என்னுடைய மைத்துனர் சங்கர்பச்சான் அவரிடத்தில் பணியாற்றி கொண்டிருந்து நாங்கள் ஒரு உறவாக இணைந்து வளர்ந்தவர்கள். சமூகப்பற்று, முற்போக்கு சிந்தனை, இலக்கிய வாசிப்பு, நேசிப்பு எல்லாம் கொண்ட ஒரு படைப்பாளி கீரா. அவர் இந்த பாட்டு வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லும்போது என்னால் மறுக்க முடியல. அதுக்கு அவர் மேலே நான் வச்சிருந்த பேரன்பு தான் அதுக்கு காரணம். தம்பி ஜூனியர் எம்ஜிஆர் அவர்களை 2-3 முறை சந்தித்து பேசியிருக்கேன். ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர். அவருக்கு ஒன்று தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வருவதற்கு உங்களுடைய தாத்தாவுடைய பெயர், அவருடைய புகழ் பயன்படலாம். ஆனால் நீங்கள் வெல்வதற்கு கடுமையான உழைப்பு ஒன்றை தவிர வழியே கிடையாது. தம்பி தனுஷ் அவர் நடிகரானதுக்கு அவங்க அப்பா கஸ்தூர்ராஜாவும் அவருடைய அண்ணன் செல்வராகவும் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தை தக்க வைப்பதற்கு கடுமையான உழைப்பு, தன் திறனை மேம்படுத்தி கொண்டு வந்த விதம், அந்த இடத்திற்கு வர அவன் கொடுத்திருக்க விலை இருக்குல்ல, வலி இருக்குல்ல, அவன் சுமந்து வந்த வலி, ஏச்சு, பேச்சு, அவமானம், அதை ஒரு தடவை நீ திரும்பி பார்த்தீங்கன்னா யாரு மேலேயும் உனக்கு பொறாமை வராது. வெற்றி அடைந்தவன் மேல அவ்வளவு உழைப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் என் உடன் பிறந்தார்களை வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, கடுமையான உழைப்பு. அதை தவிர வழி கிடையாது. என்னுடைய தம்பி விஜய் அவர்கள் வருவதற்கு எங்களுடைய அப்பா எஸ்சி பெரிய காரணம், உதவி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தமிழ் திரையுலகின் உயர்ந்த நட்சத்திரமாக, சூப்பர் ஸ்டாராக அவர் இருக்கிறார் என்றால் அவருடைய உழைப்பு தான். காலைகளோட நான் எங்கள் அப்பா பாரதிராஜா அவன் நடைபயிற்சி வைத்துக்கும்போது எங்கள் அப்பா விட அடுத்த வீடு தம்பி விஜய் வீடு, அந்த வீட்டை கிடக்கும்போது என்ன மாடா ஆடுறான் அந்த பையங்கிற. அப்படி எங்கள் அப்பா அவர் அளவுக்கு இன்னைக்கு நடன அசைவுகளை வெளிக்கொண்டு வந்து ஈர்க்கிற அளவுக்கு ஆடுறதுக்கு இந்தியாவிலே நடிகன் கிடையாது. காரணம் அவருடைய உழைப்பு. எளிதில் புகழ் வராது என் உடன் பிறந்தார்களே, அப்படிலாம் தொட்டு விட முடியாது.